ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் சீரிஸஸ். இந்த வீடியோவில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கிரேடியன்ட் ரே பேக்ரவுண்டோட ஒரு பேனர் செக்ஷன் எலமெண்டார் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் லைட் அண்ட் டார்க் மோட் ரெண்டுமே இருக்குது. அண்ட் இது இல்லாமல் நம்ம ரெஸ்பான்சிவும் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு எந்த ஒரு ப்ளக்கினும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அண்ட் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஹோம் பேஜை வந்து எலமெண்டரில் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹோம் நியூன்னு சொல்லிட்டு ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணி அதை எலமெண்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பில்டர் லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு நியூ கண்டெய்னர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னருக்கு ஒயிட் பேனர் சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் கண்டென்ட் வித் ஃபுல் வித் மினிமம் ஹைட் வந்து விஹெச்சில் சேஞ்ச் பண்ணிவிட்டு 100 செட் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கேப்ஸ் வந்து 0, அட்வான்ஸில் போயிட்டு பேடிங் வந்து 0. அண்ட் ஸ்டைல்ஸில் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் செட் பண்ணிவிடுங்க. உங்களோட டிஃபால்ட் பேக்ரவுண்ட் கலரே ஒயிட் அப்படின்னா நீங்கள் அது சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணுவோம். இந்த கண்டெய்னருக்கு ஹீரோ கண்டெய்னர்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன். இதில் அட்வான்ஸ் போயிட்டு சிஎஸ்எஸ் கிளாஸ் வந்து ஹீரோன்னு சொல்லி ஆட் பண்ணிடுங்க. கேப்ஸ் லாக் எனபிள் இல்லாமல் ஸ்மால் லெட்டரில் ஹீரோன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கோங்க கிளாஸு. அண்ட் இந்த கண்டெய்னரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது கண்டென்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு வந்து டைரக்ஷன் வந்து வெர்டிகல், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். அப்படியே அட்வான்ஸ் போயிட்டு சிஎஸ் கிளாஸில் வந்து ஹீரோன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டென்ட் சொல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைக் டைட்டில், சப்டைட்டில், பட்டன்ஸ், அதெல்லாம் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிப்போம். நான் வந்து இப்போதைக்கு டைட்டில் அண்ட் சப்டைட்டில் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஹெட்டிங் விஜெட் ஆட் பண்ணிட்டு கண்டென்ட் வந்து நான் வந்து எம்டிஆர் சீரிஸஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்டைல் போயிட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் செட் பண்ணிவிடுங்க. டைப்போகிராஃபி வந்து நான் இந்த ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அது வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் வந்து ஷோஜு மரு அப்படின்ற ஃபாண்ட் வந்து செட் பண்ணுறேன். சைஸ் வந்து 53 போல் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் வெயிட் வந்து 600. மற்றதெல்லாம் ஓகே, டிஃபால்ட்டாகவே இருக்கும். இதே நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்னோடய சப்டைட்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஷேரிங் மை வேர்ட்பிரஸ் நாலேஜ். ஓகே, இதோட HTML டேக் வந்து நான் H5 செட் பண்ணிக்கிறேன். அண்ட் சைஸ் வந்து ஸ்டைலில் போயிட்டு டெக்ஸ்ட் கலர் பிளாக்கே இருக்குதோ, சைஸ் வந்து ஒரு 25 போல் செட் பண்ணிக்கலாம். 25 போல் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரே பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டிக்கல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ரே கிரேடியன்ட் பேனர் ஃபார் எலமெண்டார் அப்படின்ற இதை செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோட் வந்து ஸ்க்ரோல் ஆகி வந்துடும். இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம மெயின் கண்டெய்னரில் அட்வான்ஸ் போயிட்டு கஸ்டம் சிஎஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எலமெண்டார் ப்ரோக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். உங்ககிட்ட எலமெண்டார் ப்ரோ இல்லை அப்படின்னா நம்ம சைட்டில் வந்து 249 rupeesக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து எலமெண்டார் ப்ரோ அவைலபிளாக இருக்குது. வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸில் போயிட்டு அடிஷ்னல் சிஎஸ்லேயே வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சூப்பராக ஒரு கூல் எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. ரே பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. அண்ட் இதே வந்து நம்ம வந்து டார்க் மோடில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கண்டென்ட்டில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணோம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க கண்டெய்னருக்குள்ளே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட டார்க் மோடுக்கு வந்து
இதே கண்டெய்னரை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு டார்க் பேனர் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் இது மெயின் கண்டெய்னரோட ஸ்டைல் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் செட் பண்ணிக்கிறேன். பிளாக் செட் பண்ணிவிட்டு அதோட ஹீரோ கண்டெய்னர் போயிட்டு அட்வான்ஸ் போயிட்டு சிஎஸ்எஸ் கிளாஸில் வந்து ஸ்பேஸ் டார்க் அப்படின்ற கிளாஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டார்க் மோட் வந்து எனபிள் ஆகிடும். இதோட ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் கிளாஸ்லேயே வந்து கஸ்டம் சிஎஸ்சில் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அந்த எஃபெக்ட்டு. ஸோ நீங்கள் கிளாஸை கரெக்டாக ஆட் பண்ணால் நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்துடும். அண்ட் இப்போ வந்து நம்ம பேனரோட ரெஸ்பான்சிவ் பார்க்கலாம். கீழே இருக்க ரெஸ்பான்சிவ் மோட கிளிக் பண்ணி ரெஸ்பான்சிவ் எனபிள் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டேப்லெட் பார்த்துருவோம். டேப்லெட்டில் வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நான் வந்து ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு டைப்போகிராஃபி கிளிக் பண்ணி சைஸ் வந்து ஒரு சைஸ் ஒரு 35 போல் செட் பண்ணிக்கிறேன். 35 ஓகே தான். அண்ட் கீழே சப்டைட்டில் கிளிக் பண்ணி அதோட சைஸையும் வந்து நான் வந்து 20 செட் பண்ணிக்கிறேன். 21 22 ஓகே 22 ஓகே. அப்போ டைட்டில் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது. ஸோ நான் டைட்டில் வந்து ஒரு 45 போல் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது ஓகே தான். அண்டு மொபைல் மோட் போயிட்டு மொபைலில் வந்து நம்ம சைஸை கம்மி பண்ணிடுவோம். மொபைலில் வந்து சைஸ் வந்து ஒரு மொபைலில் சைஸ் வந்து ஒரு 32 பிக்சல் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் லைன் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிடும். லைன் ஹைட் பிக்சலில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 40 ஓகே 40 வந்து செட் பண்ணிக்கலாம் லைன் ஹைட்டு. அண்ட் கீழே சப்டைட்டிலுக்கு வந்து சைஸ் வந்து ஒரு 18 பிக்சல் 18 ஓகே 18 பிக்சல் ஓகே 18 பிக்சல் ஓகே தான். ஓகே 18 பிக்சல் செட் பண்ணிக்கலாம். லைன் ஹைட்டும் ஓகே தான். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்க் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கணும். அப்போ நான் மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ ஒயிட்டில் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே டார்க் மோடுக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே காப்பி பண்ணி அங்கே ஸ்டைலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பேனரோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 100 வியூ போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்றப்பல இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டைலை வந்து ரைட் கிளிக் கொடுத்து காப்பி இங்கே கொடுங்க. அண்ட் இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல்னு இருக்கா, பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டைல் வந்து பேஸ்ட் ஆகிடும். டேப்லெட் அண்டு டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்டைல் வந்து அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். அது மாதிரி ரெண்டுத்துக்கும் நான் கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொபைல் அண்ட் மொபைல் டேப்லெட் அண்டு டெஸ்க்டாப் எல்லாத்துலேயும் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வேர்ட்பிரஸ் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ இல்லை எந்த மாதிரி டுட்டோரியல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ.